பூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஸ்ட்ரோ கோமதிமாவின் அன்பான இனிய வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 27 நட்சத்திரத்துக்கும் பணம் வர்றதுக்கான எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணுறது, எந்த மாதிரியான சிம்பிள்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது, அதே சமயத்தில் வெற்றி நம்ம அடையக்கூடியது. இன்றைக்கி காலகட்டத்தில் பணம் ஒன்று வேணும், வெற்றி ஒன்று வேணும். எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், முதல்ல வெற்றி அடையணும் அப்படின்னு நினைப்போம். ஒரு தொழிலாகட்டும், நம்ம ஒரு குடும்பத்திலே ஆகட்டும், நம்ம ஒரு சின்ன ஒரு வேலை செஞ்சால் கூட அதில் நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்கும். அடுத்தது பணம் வேணும். நான் செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, உழைப்பாக இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் எனக்கு பணம் வேணும். அப்போ நம்ம வாழ்கிறதுக்கு இன்றைக்கி அத்தியாவசிய தேவை கண்டிப்பாக பணம். அப்போ இந்த பணத்தை நாம் எப்படி அடையிறது? இப்போ ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒவ்வொரு ரகசியமான சில வழிபாடுகள், சில விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம். இது என்னுடைய அனுபவத்தில் நான் நிறையா ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்களை நான் இது மாதிரி ஃபாலோ பண்ண சொல்லி நிறைய பேர் ஜெயித்து அதற்கான ஒரு வழியை நம்ம காட்டியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல அஸ்வினி நட்சத்திரம். இப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம பேர் வைக்கிறது கூட நட்சத்திர நாம எழுத்துக்கள்னு சொல்லிட்டு பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான எழுத்துக்களில் பேர் வைப்போம். ஆனால் அப்படி பேர் வைக்கக்கூடாது. அவங்க ஜென்மத்தை இயக்கும்போது என்னென்னா கஷ்டம், துக்கம், பயம் இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஜென்மத்தை இயக்க நமக்கு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது கர்மா தான் அந்த நட்சத்திரமாக நம்ம பிறந்தது. அப்போ அந்த நட்சத்திரத்தையே நம்ம அந்த நட்சத்திரத்துடைய சிம்பிளாக அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வங்களை இந்த மாதிரி நம்ம வழிபாடு பண்ணும்போது என்னென்னா நமக்கு அந்த கஷ்டம் தீரவே தீராது. அப்போ நம்மளுடைய கர்மா அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம அதை எதை பிடிக்கணும்? இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்மக்கிட்ட ஒரு 10 நண்பர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 நண்பர்களில் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவன் யார் அப்படி தானே நம்ம பார்ப்போம். 10 பேருமே சப்போர்ட் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஒருத்தன் டேய் மச்சான் உனக்கு எவ்வளோ நாளும் சரிடா பணம் நான் தரேன். ஒருத்தன் என்ன சொல்லுவான், தம்பி உனக்கு என்ன உழைப்பு வேணாலும் சொல்லு நான் உனக்கு தரேன், அதுக்கு நான் ரெடி, என்கிட்ட பணம் இல்லை. அப்போ அந்த மாதிரி நமக்கு யார் சப்போர்ட் பண்ணுறா அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும். அப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 2வது நட்சத்திரம் அப்படின்னு சொன்னிங்கன்னா பரணி நட்சத்திரம். அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தை நீங்கள் இயக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு இருக்கும். அப்போ இயக்கிறதுனா என்னங்க? எல்லாரும் சொல்கிறாங்க பாவத்தை இயக்கிடலாம் நட்சத்திரத்தில். எப்படி அந்த நட்சத்திரத்தை நம்ம இயக்கி செயல்படுத்துறது, அதாவது இயக்கிறது மீன்ஸ் செயல்படுத்துதல். அப்போ நம்ம எப்படி செயல்படுத்துறது அப்படின்னா, இந்த பரணி நட்சத்திரக்காரங்களோட ஒரு கூட்டணி வச்சுக்கலாம், நண்பர்களாக நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் பரணி நட்சத்திரம் இருந்தால் அந்த பரணி நட்சத்திரத்தோடு நம்ம என்ன பண்ணணும், அட்டாச்மெண்ட்டாக இருந்தால் அவங்க மூலமாக நமக்கு எல்லா விதத்துலேயுமே பண வரவுக்குண்டான சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வங்களை வழிபாடு பண்ணணும். அப்போ பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா துர்க்கை. அப்போ வெள்ளிக்கிழமை நம்ம காலையில் 6 to 7 சுக்கிர ஓரையில் துர்கா தேவியை விளக்கு போட்டு ஒரு நெய்வேத்தியம் வச்சு துர்கா தேவியை போய் ஏதாவது ஒரு ஆலயத்தில் போய் வழிபாடு பண்ணலாம். அல்லது நம்ம வீட்லேயே வழிபாடு பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவுகளானது விரைய செலவாகாமல் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு உண்டான வரவுகள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான சிம்பிள்ஸ், அதாவது நட்சத்திர குறியீடுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சிம்பிள்ஸை நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்ம ஜெயிக்கலாம். நம்ம ஒரு தொழில் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொழில் செய்கிற இடத்துல பரணிக்கு உண்டான சிம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா மண் பாத்திரம், அதாவது மண்பானை அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மண்ணினால் செய்யப்பட்டக்கூடிய பாத்திரங்களை நம்ம இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது அடுப்பு நம்ம வச்சுருக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா முக்கோணம், அதாவது இந்த மாதிரி ஒரு சிம்பிள்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிள்ஸை நம்ம அடிக்கடி நம்ம பார்த்துட்டு வந்தாலும் சரி, அல்லது நம்ம அதை யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு விசிட்டிங் கார்டு அடிக்கிறோன்னா அந்த சிம்பிள்ஸை நம்ம யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த பண வரவு அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இருக்கும். சரிங்களா?
அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்திற்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் நிறையா இருக்குங்க. நாலாவது நட்சத்திரத்தை இயக்கி வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம ஜெயிக்கலாம். 6வது நட்சத்திரத்தை இயக்கி வெற்றிக்கு உண்டான விஷயங்களை நம்ம ஜெயிக்கலாம். இப்போ நான் ஒரு காரியம் எடுக்கிறேன், எனக்கு கடன் இருக்குது, வழக்கு இருக்குது, எனக்கு நோய் இருக்குது, எனக்கு அது தீரவே மாட்டேங்குது, நான் எந்த காரியத்தை எடுத்தாலும் தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கேன் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தை நம்ம என்ன பண்ணுங்க, அதுக்குண்டான தெய்வத்தை நம்ம பிடிச்சோன்னா நம்மளுடைய கடன் நிவர்த்தியாகும், வழக்கு நிவர்த்தியாகும், நோய் இருந்தால் சரியாகும், அடுத்தது நம்ம எந்த காரியத்தை எடுத்தாலும் ஜெயிச்சிடலாம். அப்போ இந்த திருவாதிரைக்கு உண்டான தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவன் தான். ஆருத்ரா சிவன் சொல்லுவோம் இல்லையா, சிவபெருமானுடைய நட்சத்திரம் திருவாதிரை. அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்களோட ஒரு நட்பு வச்சுக்கிட்டாலோ அல்லது அவங்களோட ஒரு இணக்கமாக இருந்து அவங்கள ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு பண்ணிக்கிட்டாலும் கூட நமக்கு என்னன்னா அந்த வெற்றி அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ சிவ வழிபாடு அவங்களுக்கு கட்டாயம் தேவை. பிரதோஷ வழிபாடு பண்ணலாம், சிவபெருமான அந்த பிரதோஷ நாட்களில் வழிபாடு பண்ணலாம், அல்லது திங்கட்கிழமை சிவபெருமான வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அடுத்தது திருவாதிரை நட்சத்திரத்துக்குண்டான சிம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறியீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா வைரம். இந்த பெருசாக அந்த டைமண்ட் மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக வைரம்னா எங்கேங்க இன்றைக்கி தங்க வைக்கிற விலைக்கு வைரம் வைக்கிற விலைக்கு வைரத்தை எங்கேங்க வாங்கிறது, அது உண்மைதான். அப்போ அந்த வைரம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கண்ணாடியில் வந்து வச்சு ஜொலிக்கிற மாதிரி எல்லாம் சிம்பிள்ஸ் நிறையா இருக்குது. அந்த சிம்பிள்ஸை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீர்த்துளி, அதாவது இந்த அருவி மாதிரி தண்ணி இப்படி போய் வந்துட்டுருக்கோம் இல்லைங்களா, ரோலிங் ஆகி வந்துகிட்டே இருக்கக்கூடிய அந்த நீர் கீழே சொட்டு சொட்டாக விழுந்து மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி வர மாதிரி இருக்கக்கூடிய அந்த நீர் துளி அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த படத்தையோ அல்லது அந்த சிம்பிள்ஸையோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது கட்டாயம் நீங்கள் வெற்றி அடையலாம். இது வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான நம்ம வெற்றி அடையிறதுக்கு உண்டான வழிமுறைகள் இதெல்லாம். சரிங்களா.